நீதித்துறை மீது மக்கள் நம்பிக்கை வைப்பதற்கான நடவடிக்கைகள் குறித்து தொடர்ச்சியாக கருத்துக்கள் தெரிவிக்கப்படுகின்றன. ஆனால் செயலில் முன்னேற்றம் எதுவும் வரவே இல்லை. இந்த நிலையில் தற்போதைய நீதி அமைச்சரும் இது பற்றி கருத்து தெரிவித்திருக்கின்றார். வணக்கம், இன்றைய பார்வை நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றீர்கள். நீதிமன்ற வழக்கு விசாரணை செயல்முறைகளை துரிதப்படுத்துவதற்கும் அவற்றை காலதாமதமின்றி முடிவுறுத்துவதற்கும் வழக்குகளின் தேவைப்பாட்டுக்கு அமைவாக புதிய மற்றும் விசேட நீதிமன்றங்களை நிறுவுவதற்கும் அவசியமான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டிருக்கின்றன என நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாட்டு அமைச்சர் ஹர்சன நாணயக்கார தெரிவித்திருக்கின்றார். கொழும்பில் உள்ள அரசாங்க தகவல் திணைக்களத்தில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு வழக்கு விசாரணை செயல்முறைகளை துரிதப்படுத்துவதை இலக்காக கொண்டு நீதி அமைச்சினால் முன்னெடுக்கப்பட்டு வரும் நடவடிக்கைகள் குறித்து தெளிவுபடுத்துகையிலேயே அவர் இவ்வாறு குறிப்பிட்டிருந்தார். நீதிமன்ற கட்டமைப்பில் நிகழும் சகல பிரச்சனைகளுக்கும் உடனடியாக தீர்க்க முடியாவிடினும் வழக்குகளின் முக்கியத்துவத்தின் அடிப்படையில் அவற்றை விரைவாக முடிவுறுத்துவதற்கு என புதிய மற்றும் விசேட நீதிமன்றங்களை நிறுவுவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதாக கூறிய அவர், அதற்கு உதாரணமாக உயிர்த்த ஞாயிறு தின பயங்கரவாத தாக்குதல் தொடர்பில் விசாரணை மேற்கொள்ளும் ட்ரையல் அட்பார் நீதிமன்றம் மற்றும் ஊழல் மோசடி வழக்குகள் தொடர்பான சிறப்பு விசாரணை என்பவற்றை குறிப்பிட்டார். வழக்குகளை விரைந்து முடிப்பதற்காக புதிய நடவடிக்கைகள் எடுக்கப்படுவது வரவேற்கத்தக்கதுதான். ஆயினும் இருக்கின்ற முறைமைகளின் நிலவுகின்ற தாமதத்தை நீக்க என்ன நடவடிக்கைகள் எடுக்கப்பட போகின்றது என்பதுதான் கேள்வி. உதாரணத்திற்கு, உயர் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட வழக்குகள் தொடர்பில் விசாரணைகள் முடிந்தாலும் தீர்ப்பு வழங்கப்படாமல் நீண்ட காலம் தேவையற்று இழுத்தடிக்கப்படுகின்றது. உயர் நீதிமன்றத்திற்கு வழக்கு வந்தால் தீர்ப்பு எப்போது என்பது யாருக்கும் தெரியாது. சிறு குழந்தைகள் உட்பட மீசாலையில் 8 தமிழ் அகதிகள் படுகொலை செய்யப்பட்டு மெலக்கழிவு குழிக்குள் போடப்பட்ட வழக்கில் ட்ரையல் அட்பார் நீதிமன்றத்தினால் ஏகமனதாக குற்றவாளியாக காணப்பட்டு பின்னர் மேன்முறையீட்டிலும் 5 நீதியரசர்கள் கொண்ட உயர் நீதிமன்றத்தினால் தண்டனை உறுதியளிக்கப்பட்ட இராணுவ அதிகாரி சுனில் ரத்நாயவுக்கு பொது மன்னிப்பு வழங்கப்பட்டதற்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட அடிப்படை உரிமை மீறல் மனு உயர் நீதிமன்றத்தில் விசாரணை நடைபெற்று முடிந்து 1 வருடம் கடந்து இன்னும் தீர்ப்புக்கு வழங்கவில்லை. இது போன்ற விடயங்களில் எந்த நீதிமன்றமாயினும் அதன் தாமதங்கள் குறித்து நேரடியாக தலையிட்டு விசாரித்து கட்டளை வழங்கும் ஒரு கட்டமைப்பு ஏற்படுத்துவது அவசியம். பொது போக்குவரத்து சேவையில் ஈடுபடும் வாகனங்களின் சாரதிகள் போதையில் சாரத்தியம் செய்வதை கண்டுபிடித்து நடவடிக்கை எடுப்பதற்கான செயல்பாட்டை போலீஸ் போக்குவரத்து முகாமைத்துவம் மற்றும் வீதி பாதுகாப்பு பிரிவு முழு முனைப்புடன் முன்னெடுத்து இருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. கடந்த ஆண்டில் மொத்தமாக போதையின் சாரதியம் செய்த 427 பேர் கைது செய்யப்பட்டார்கள். ஆனால் இந்த வருடம் இந்த விவகாரத்தில் முழு தீவிரத்துடன் போலீசார் களத்தில் இறங்கியமையால் கடந்த ஜனவரி மாதத்தில் மாத்திரம் 2700க்கும் அதிகமான சாரதிகள் போதையுடன் வாகனங்களை செலுத்திய குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள். சட்ட நடவடிக்கைகளின் தீவிர நடைமுறையாக்கம், விரிவாக்கப்பட்ட வீதியோர பரிசோதனைகள், மருத்துவ அதிகாரிகளுடன் ஒருங்கிணைந்து போக்குவரத்து போலீசார் எடுத்த நடவடிக்கைகள் என்பன இந்த அதிகரிப்புக்கு காரணம் என்று சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. போக்குவரத்து அதிகமுள்ள பகுதிகளில் இலக்கு வைக்கப்பட்டு இந்த நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டன என்றும் கூறப்படுகின்றது. பொது போக்குவரத்து சேவைகளை தினமும் நம்பி இருக்கும் பயணிகள், ஏனைய வாகனங்களில் பயணிக்கும் தரப்பினர் மற்றும் பாதசாரிகளின் நலனை முன்னிறுத்தி இந்த வலுவான கண்டறிதல் மற்றும் சட்ட நடைமுறையாக்கத்தின் செயல்பாட்டை நாம் நோக்க வேண்டும். வெறுமனே சாலையோர போதைப் பொருட்கள் சோதனை கருவிகளை மாத்திரம் நம்பி இருக்காமல் கைது செய்யப்படுவோரை உடனடியாக மருத்துவ பரிசோதனைக்கு உட்படுத்தும் செயல்பாடு முழு அளவில் முன்னெடுக்கப்படுகின்றன. இந்த விடயத்தில் போலீஸ் துறையும் மருத்துவத்துறையும் இணைந்து மக்கள் நலனுக்காக பணியாற்ற முன் வந்திருப்பது வரவேற்கத்தக்க விடயமாகும். போதைப் பொருள் பாவனையில் மது போன்றவற்றிற்கு அப்பால் பொதுவாக கஞ்சா மற்றும் ஹொக்கெயின் பாவனைக்கு அடிமையான சாரதிகள் அதிகம் சிக்கி இருக்கின்றார்கள். தவிரவும் ஹெரோயின், ஐஸ் போன்றவை மற்றும் சில வகையான மருந்து மாத்திரைகளுடன் தொடர்பு பட்ட போதைப் பொருள் பாவனையாளர்களும் சாரத்தியம் செய்யும் போது கைது செய்யப்பட்டுள்ளனர். அதிக போக்குவரத்து நெருக்கடி கொண்ட புறக்கோட்டை, பாணாந்துறை மற்றும் மொரட்டுவை போன்ற முக்கிய போக்குவரத்து மையங்களில் வாராந்தம் இத்தகைய நடமாடும் அதிரடி சோதனை மையங்களை செயல்படுத்துவதாக
போக்குவரத்து அமைச்சின் மூத்த அதிகாரி ஒருவர் தெரிவித்திருக்கின்றார். பயணிகளினதும் பாதசாரிகளினதும் பாதுகாப்பை உறுதிப்படுத்துவதற்கு இந்த விடயத்தில் தயவு தாட்சணியமின்றி நடவடிக்கை எடுக்கப்படுவது முக்கியமானதாகும். 15க்கும் மேற்பட்ட பயணிகளை ஏற்றிச் செல்லும் வாகனங்களின் சாரதிகளுக்கு பயணிகளை கையாள்வது தொடர்பில் விசேட பயிற்சி அளித்து சான்றிதழ் வழங்கி அந்த சான்றிதழ் உள்ளவர்கள் மட்டுமே அத்தகைய எண்ணிக்கைகளில் கூடிய பயணிகளை வாகனங்களில் ஏற்றிச் செல்ல முடியும் என்ற ஒழுங்குமுறையும் தற்போது நடைமுறைக்கு வர இருப்பதாக தெரிகின்றது. நன்றி. இத்துடன் இன்றைய பார்வை நிகழ்ச்சி முடிவடைகின்றது.